வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். நமது மோகனூர் வடிவேல் தாசு ஐயா அவர்கள் இப்பொழுது ஜோதிட கருத்துக்களை வெளிப்படுத்துவார். வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ஆய்வு கூட்டத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வு கூட்டம் 5வது கருத்தரங்கு கூட்டமாக நடைபெற்று வருகிறது. எனக்கு இந்த ஆய்வு கூட்டத்திற்கு 2வது முறையாக எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அது நம்ம தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுடன் நான் பயணித்து வருகிறேன். அவர் தான் எங்கே போனாலும் எனக்கு போட்டிக்கிறார். எந்த ஜோதிட கூட்டம் போனாலும் ஆமாம், அங்கே அது கோயிலில் போட்டால் இங்கே 2வது கூட்டம், இங்கே மட்டும் அங்கே 2 அங்கேயும் அடிக்கடி வந்து கூட்டி பேசிட்டு இருக்கிறோம்ல. இப்போது திருமணங்கிறது 1000 காலத்து பயிர், அது உண்டு தானே. ஏன் 1000 காலத்து பயிர்னு சொன்னாங்க? அது வாழையடி வாழையாக வம்ச விருத்தியாக கொண்டு அந்த திருமண பந்தம் நல்லா வளரணும், நல்லா இருக்கணுங்கிறது தான் 1000 காலத்து பயிர்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 1000 காலத்து பயிர் திருமண பந்தங்கிறது இப்போது கணவன் அதாவது வரன் தேடுறதுலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஒரு பெண்ணுக்கு வரன் தேடுறதும் வரனுக்கு பெண்ணு தேடுறதும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே வரன் தேடி முடிஞ்சால் கூட அந்த முகூர்த்த நாள் குறித்தோம்னா, ஒரு தேதி குறித்தோம்னா அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த திருமணம் நடக்குதாங்கிறது அது பெரிய சிரமமாக இருக்குது. இப்போ ஒரு வரன் பார்த்தாச்சு, திருமணம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இப்போ முகூர்த்த தேதி ஒன்று குறிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு 2-3 முகூர்த்த தேதி குறிச்சிட்டாங்கன்னா அந்த முகூர்த்த தேதியில் திருமணம் நடந்துட்டால் பரவாயில்ல. ஆனால் அந்த தேதி கொண்டு போயிட்டு பெண்ணு வீட்டுக்கோ இது மாப்பிள்ளை வீட்டுக்கோ கொடுக்கும்போது எனக்கு அந்த தேதி செட் ஆகாத, எனக்கு எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் லீவ் நாளில் வச்சா தான் வருவாங்க, எனக்கு அந்த தேதி செட் ஆகாது, இந்த தேதி வைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த தேதியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணம் கூப்பிட்டா இந்த தேதி நமக்கு சூட் ஆகாதே, நம்மக்கிட்ட வர்றவங்கெல்லாம் பாரியில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு 2-3 நாள் இதில் வந்தால் தான் செட் ஆகும். அப்படிங்கிற போது அதுவும் செட் ஆகிறதில்ல. சரி, எப்படியோ 2 பேர்த்து வீட்டுக்கும் சரி ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி மண்டபத்துக்கு போனால் அவன் இந்த தேதிக்கு இந்த மண்டபம் இல்லை கேட்குறான். அப்போ கடைசியில் அந்த முகூர்த்த தேதி யார் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறா? மண்டபத்துக்காரன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான். இந்த தேதியில் இருக்குது, இந்த தேதியில் நீங்கள் முகூர்த்தம் வச்சுக்கங்கிறான். இப்போ இந்த தேதியில் முகூர்த்தம் வைக்கும்போது அவன் மண்டபத்துக்காரங்க முகூர்த்தம் வைக்கும்போது அந்த முகூர்த்தம் அது கரெக்டான முகூர்த்தமா இல்லை அது விவாகரத்துக்கு யோகமான நட்சத்திரமாக வருதா இல்லையாங்கிறது நாம செக் பண்ணி பார்த்துருக்கோமா? எப்படியா இருந்தாலும் அவன் ஒரு மண்டபத்துக்கு ஒரு தேதி சொல்லுவாங்க. அந்த தேதியை கொண்டு இங்கே 2 பேரும் பெண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கும்போது சரி என்ன பண்ணுறது, அந்த மண்டபம் இல்லைன்னா வேற ஒரு மண்டபம் பாருங்கள் அந்த தேதிக்கும்பாங்க. அந்த தேதி பார்த்தா மண்டபம் சூட் ஆகிறதில்ல. பெரும்பாலும் என்ன பண்ணுறதுன்னா இந்த தேதி மண்டபத்தில் தான் நிச்சயமாகவே தவிர நம்ம போகிற தேதிக்கு நிச்சயம் ஆகிறதே கிடையாது. இதனால் என்னென்னா பல்வேறு அது அந்த நட்சத்திரத்துக்கு சூட்டாக திருமண தேதி அமையாதனால என்ன ஆகுதுன்னா பல்வேறு திருமண பந்தங்கள் முறிவுது, டைவர்ஸ் ஆகுது, கணவன் மனைவி விரிசல், உடன்பாடுல சரியாக வராத கருத்து வேறுபாடு, இப்படி பல்வேறு சக்கரம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணணும்னா, ஒரு தேதியை குறித்தோம்னா யார் எப்படி வந்தாலும் சரி நாம் அந்த 2 பேர்த்தையும் அந்த குறிப்பிட்ட தேதியில் கண்டிப்பாக திருமணம் பண்ணி ஆகணும். நீ மற்றவங்களுக்கு பற்றி இந்த திருமணம் பண்ணோம்னா இவங்க வாழ்க்கை நமக்கு பிரச்சனைக்குரியாயிடும். இவங்க என்ன பண்ணணும்னா திருமணத்தை நம்ம முக்கியமாக நடத்திடணும். இந்த தேதி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் திருமண வரவேற்பு எந்த நாள் கூட வச்சுக்கோங்க, எல்லோரும் வர சொல்லி ஒரு நாளில் கூட வச்சுக்கலாம், அது எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், மண்டபம் காலி வளர்ந்து போனாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதை செய்கிறதே இல்லை. எல்லோரும் வரும்போது மண்டபம் தான் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சரியான நாள் இல்லாதனால அந்த திருமணம் நடைபெறதுனால அந்த திருமணத்தில் பல்வேறு பிரச்சனை ஏற்படுது. சரி, அப்படி தான் ஒரு திருமணம் முடிச்சுட்டாலும் அது விவாகரத்துக்கு பொருந்தி வருதான்னு பார்த்துருக்கோம்மா. அந்த தேதியை கொண்டு வந்துட்டு ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த தேதி விவாகரத்துக்கு பொருந்தி வருதான்னு பாருங்கள் அப்படின்னு கேட்டு முடிவு பண்ணிக்கிறோமா? அதுவும் கிடையாது. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் எப்படி அந்த திருமணம் வந்து கரெக்டாகும்? இப்போ அந்த ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும்னு வைங்க, அந்த தேதி விவாகத்துக்கு பொருந்தி வருதா என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒரு ரூல் எழுதிக்கிற முதல்ல இது பாருங்க. 1 பிரம்மஸ்தானங்கிறது நடுங்கிறது போது வேதனை துன்பம்னு வரும். 2வது கிழக்கு லட்சுமி ராட்சம், 3 தென்கிழக்கு வறுமை பீடை, 4 தெற்கு செலவினம் நிம்மதி இழப்பு, 5 தென்மேற்கு சகல சௌபாக்கியம், 6 மேற்கு சகல கஷ்டங்கள், 7 வடமேற்கு வளர்ச்சி இல்லை சுகமில்லை, 8 வடக்கு சகல சௌபாக்கியம்,
9 வடகிழக்கு சௌபாக்கியம் போட்டுக்கிறேன். இப்போ இன்னைக்கு திருமண நாள் குறித்து அந்த சந்திர நட்சத்திரம் தான் நமக்கு முக்கியம். அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படிங்க? ஒன்று பிரம்மஸ்தானம் சார், நடு அது வேதனை துன்பம், 2 கிழக்கு லட்சுமி கடாட்சியம், 3 தென்கிழக்கு வறுமை பீடை, 4 தெற்கு செலவின நிம்மதி இழப்பு, 5 தென்மேற்கு சகல சௌபாக்கியம், 6 மேற்கு சகல கஷ்டங்கள், 7 வடமேற்கு வளர்ச்சி இல்லை சுகம் இல்லை, 8 வடக்கு சகல சௌபாக்கியம், 9 வடகிழக்கு அதுவும் சௌபாக்கியம். ஓகேங்களா? இது ரூல், அதாவது விவாக சக்கரத்துக்கான ரூல். இது எப்படி அமைக்கணும்னா, இப்போ முகூர்த்த நாள் நிச்சயம் பண்ணிட்டோம், நட்சத்திரம் நிச்சயம் பண்ணிட்டோம். இப்போ ஒரு முகூர்த்த நாள் பார்த்தோம்னா இப்போ நட்சத்திரம் வருதுன்னு வைக்க, இப்போ அன்னைக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் பார்க்கணும். இப்போ ஒரு முகூர்த்த நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரம், இது ஓகேங்களா? இப்போ சூரியன் என்ற உதாரணத்துக்கு ஒரு பரணின்னு போறேன்னு வைக்க, அன்னைக்கு முகூர்த்த நாள் வச்சுக்கு பரணின்னு இருக்குன்னு வைக்க, பரணி நட்சத்திரம் இருக்காருன்னு வைக்க, இதனுடைய முன்னாடி நட்சத்திரம் எது? அஸ்வினி. பின்னாடி இருக்கிறது கார்த்திகை. இதுதான் நடுவில் வரும், 1வது வரும். இது கேட்டகரி 1. இது அழிச்சிட்டு இப்ப அழிச்சிருவா, புரியுது? அப்பதான் புரியணும். ஆமா, தசை கொடுத்தாச்சா? இப்போ தசையில் ஒரு சந்தேகங்கள் யாருக்கும் கரெக்டா போச்சா? இப்போ இது 1 பிரம்மஸ்தானம், ஓகேங்களா? 2 இப்போ இதுக்கப்புறம் வர்ற நட்சத்திரத்தை போறோம் தாக்க வரிசை, இப்படி கிழக்குல இருந்து வரிசா பிக்ஸ் பண்ணணும். கார்த்திகை அப்புறம் ஓகேவா? இதுதான் விவாக சக்கரம் அமைக்கும் முறை. இந்த அமைப்பு இப்படிதான் வரணும். இது 2 3 4 5 6 7 8 9 இப்படிதான் விவாச்சகரம் வரணும். மாற்றி கட்சி போட்டக்கூடாது. இங்க 1 போட்டு, இங்க 2 போட்டு, 3 போட்டு, கிழக்குல இருந்து வரணும். நீங்க எப்படி கிழக்கு திசை போட்டு இங்க கிழக்கு போட்டீங்கன்னா இங்க இருந்து 2 போட்டுங்க, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, எப்படி பண்ணாலும் சரி. சூரியன் என்ற நட்சத்திரம் நடு நட்சத்திரமும் போட்டு, அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் பின்னாடி நட்சத்திரமும் ஜீவன் இல்லாத நட்சத்திரம், ஓகேங்களா? அதுதான் பிரம்மஸ்தானம். வேதனை துன்பம். இந்த நட்சத்திரத்தில் திருமணம் அமைக்கப்படாது, திருமண நட்சத்திரம் வரக்கூடாது, ஓகேங்களா? அன்றைய நட்சத்திரம் இதாக இருக்கக்கூடாது. இருந்தோம்னா கஷ்டங்கள். அன்னைக்கு உண்டான நட்சத்திரம், அன்னைக்கு உண்டான சூரியன் என்ற நட்சத்திரம், அது போட்டு பார்த்துருங்க. இந்த நட்சத்திரம் கூடாது. அதே மாதிரி இது இருக்கலாம், இது இருக்கலாம், இது இருக்கலாம். 2 என்ன சொன்னேன்? லட்சுமி கடாட்சம். ஓகேவா? 3வது இது உகந்த நட்சத்திரம் கிடையாது, தென்கிழக்கு. இதெல்லாம் சொன்னேன், வறுமை பீடை சொல்லணும்னா இது அந்த தென்கிழக்கு உள்ள நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வந்து அது செய்யக்கூடாது. நம்ம அடுத்த நட்சத்திரம் தான் பார்க்கணும். அதே மாதிரி இது தெற்கு, இது என்ன சொன்னேன்? இதுவும் செய்யல நட்சத்திரம் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏன் நிம்மதி இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், நிம்மதி இழப்பு. இது வச்சுக்கோங்க, அதான் முதல்ல ஆகாது. அது ரைட். தென்மேற்கு சகல சௌபாக்கியம், இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். அதான் முகூர்த்த நாள் அன்று உள்ள நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் எதுனாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கு, இது ஆகாது, இது சகல கஷ்டம். அதாவது சகல கஷ்டம்னா அவங்களுக்கு கணவன் மணியா ஆக போறவங்களுக்கு குடும்பத்தை பிரச்சனைகள் அது வரும். ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இந்த மாதிரி கட்டைகள் வச்சா ஆகாத நட்சத்திரங்கள் அன்னைக்கு அது வச்சோம்னா திருமண அமைப்பு சரியிருக்காது. அப்புறம் இது சுகம், வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல, சுகம் அவ்வளவா இல்லை, வளர்ச்சி இல்லை, இதுன்னு வைக்கூடாது. வளர்ச்சி சுகம் இல்லை.
இதுலையும் மூலம் போறாம் உச்சாரம் வைக்கிறாரு. இது ரெண்டும் சகல சௌபாக்கியம். இது ரெண்டு இது வடக்கு வடகிழக்கு பெஸ்ட். அப்போ எது பெஸ்ட்னா கிழக்கு, தென்மேற்கு, மேற்கு, அப்புறம் வடக்கு வடகிழக்கு. இந்த அமைப்பில் வர நட்சத்திரத்தன்னைக்கு தான் நாம் எக்காரணத்தை கொண்டும் திருமணம் செய்ய வேண்டும். இதை தவிர நாம் எந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சோம்னா அவங்க 2 பேர்த்துக்கும் போராட்டமான வாழ்க்கை தான் அமையும். அப்படியே செஞ்சாங்கன்னா கணவன் மனைவி டைவர்ஸு, பிரிவு, கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது காலச்சக்கரம். இது வேற சந்தேகம் இருக்கா? எல்லா சுபகத்தையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதே நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க, நம்ம திருமண நாளை போட்டுங்க, நம்ம திருமண நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதேமாதிரி நாம பிறந்த நட்சத்திரங்கள்ல நமக்கு அந்த சூரியன் நட்சத்திரங்கள்ல நம்ம பிறந்தது நல்ல திசையில பிறந்திருக்கோம்னு பாருங்க. நாம பிறந்திருக்கிறது நல்ல திசையில இருக்கிறோமான்னு பாருங்க. எதுக்கா இருந்தாலும் விவாசக்கார் முக்கியம். அதாவது எதுக்கா இருந்தாலுமே எந்த சுபகாரத்தா இருந்தாலுமே விவாக சக்கரம் போட்டு பார்த்துட்டா நமக்கு திருப்தி. ஆனால் விவாக சக்கரம் இது வரைக்கும் யாருக்கும் போக தெரியாது, அது பார்க்கறதும் இல்லை. அது 1, 2ங்கிறது கரெக்டாக பிரிக்கணும். அது தப்பாக பிரிச்சுன்னா தப்பாக போயிடும், எல்லாமே தப்பாக போயிடும். புரியுதுங்களா? இந்த கரெக்டாக போட்டு பிரிக்கிறதான் கரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். ஆமாம், இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி போட்டுருவாங்க. இது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பரணி, கார்த்திகை, ரோஹிணி இப்படி போட்டுருவாங்க. இப்படி பண்ண தப்பு. இது போட்டால் எல்லாமே தப்பாயிடும், மொத்தத்துக்கு வேஸ்ட். நீ போட்டு விகாசக்கரை பார்த்து தப்பு இல்லை, இது பாஸ் பண்ணீங்கன்னா தப்பு. திருமண நாள் குறிக்கும் போது விகாசக்கரத்தை கண்டிப்பாக பாருங்க. அந்த நாள் திருப்தியாக இருக்கிற நட்சத்திரமா இருக்கான்னு பாருங்க, அதை குறித்து கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த நாளில் தான் நடக்கணும், இந்த நட்சத்திரம் தான் நடந்தாலும். நீ திருமண வரவேற்பில் என்னமோ பண்ணிக்க, ஏதோ செஞ்சுக்கிங்க. திருமண நாள் மட்டும் இதில் தான் வரணும், அது வேற எதுலேயும் வரக்கூடாது. ஓகேவா? அதில் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க. விகாசம் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துங்க. ஏதோ ஒன்றும் சந்தேகம் இல்லையே? யாருக்காவது டைட் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது இந்த 4 1 2 3 4 இது ஒன்று தான், இதுதான், மீதியெல்லாம் வரக்கூடாது. தனிஷ்ட பஞ்சமி இது ஒரு கான்செப்ட். இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்னால் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் தான் முக்கியம். அதாவது 4 நட்சத்திரம் தான் எல்லாமே பார்க்கறது. ஆணுக்கு 2 நட்சத்திரம் பார்க்கணும், பெண்ணுக்கு 3 நட்சத்திரம் பார்க்கணும். ஆணுக்கு என்ன 2 நட்சத்திரம் பார்க்கணும் சொல்லுங்க? பிறப்புக்கு ஒரு நட்சத்திரம், இறப்புக்கு ஒரு நட்சத்திரம் பார்க்கணும். புரியுதா? பிறந்தது நட்சத்திரம் பார்த்தாகணும், இறப்புக்கு நட்சத்திரம் பார்த்தாகணும் கண்டிப்பா. பெண்ணுக்கு 3 நட்சத்திரம் பார்த்தாகணும், பிறப்புக்கும் பார்க்கணும், இறப்புக்கும் பார்க்கணும், ருதுவுக்கும் பார்க்கணும். ஓகேவா? ஆணுக்கு 2 நட்சத்திரம் பார்த்தாகணும், பெண்ணுக்கு 3 நட்சத்திரம் பார்த்தாகணும். அதை மனசில் வச்சுக்கங்க. இப்போ தனிஷ்ட பஞ்சமிங்கிறது மொத்தம் எத்தனை நட்சத்திரம் சார்? 13 நட்சத்திரம். ஓகேங்களா? இது யார் யார் நட்சத்திரம்? சூரியனுக்கு 3, செவ்வாய் 3, குரு 3, சந்திரன் 1, புதன் 1, சனி 1, ராகு 1. 13 வந்துருச்சா ஐயா? 13 வந்துருச்சுங்களா? என்னங்க சந்தேகம் இருக்கா? ஆனா எந்த ஒண்ணு வேணுமில்ல? இதுல எந்த ஒண்ணு வேணுமில்ல? இது 3 தெரியுமில்ல? சந்திரனுக்கு ரோகிணி, புதனுக்கு
சனிக்கு வந்து உத்திரட்டாதி, ராகுக்கு சதயம். இந்த 13 நட்சத்திரம் தான் தனுஷ்ட பஞ்சமி நட்சத்திரம். இந்த 13 நட்சத்திரத்தை யார் ஒருத்தர் இறந்தாலும் அவங்க வீடு மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறத கான்செப்ட். வீடு மூடப்படுறதுன்னா அந்த காலத்தில் வந்து பிரேதத்தை வந்து வாசல் வழியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த காலத்தில் பின்பக்கம் செவுரி அடித்து போவாங்க, இல்லைன்னா கூரை மேலே கூரையை பிரிச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த காலத்துல கூரை வீடு தான் ஏற்கனவே நூலில் இருக்குது, அது மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, தலைவாசலில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது டிஜிட்டல் காலத்தில் அது செட் ஆகாது, அப்படிதான் போயாகணும். அதே மாதிரி வீடு மூடுறதுங்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை. இப்போ வீடு மூடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடைப்பு காலத்துக்கு அதில் ஒரு திண்ணை எங்கே படுக்க வச்சோமோ அதில் ஒரு திண்ணை, சிமெண்டால திண்ணை அடைச்சாலும் சரி, இல்லை மரப்பாளையில் ஒரு திண்ணை அமைச்சு அதில் அவங்க பழத்தை வச்சு பூ போட்டு ஈவினிங் ஆனால் தண்ணி ஒரு சொம்பு வச்சு விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும் அடைப்பு காலம் முடிகிற வரைக்கும். இப்போது இந்த நட்சத்திரத்துக்கு எது எந்த மாதம் வரைக்கும் அடைப்பு அப்படின்னு பார்க்கணுமில்ல. இப்போ இதெல்லாம் சொல்லலாமா ஐயா? அடைப்புக்கு திண்ணை போட்டு சாமி கும்பிடணும். அடைப்பு இருந்தாவே திண்ணை போட்டு சாமி கும்பிடணும். ஆமா, இல்ல குழப்பம் இல்ல, வேண்டாம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சார் செவரி அடிச்சு போன காலமெல்லாம் உண்டு சார். இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான். இப்பெல்லாம் எதை போய் எந்த செவரு இருக்குது? ஓட்டு உள்ளோட கிடையாது. அதெல்லாம் விட்டுடுங்க, அந்த மேட்டரை விட்டுடுங்க. இப்ப நம்ம என்ன செய்யணுமோ சார், இப்ப நாம என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அதோட நிறுத்துங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எத்தனை மாசம் அடைப்பு? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6 மாசம். ரோகிணி 4 மாசம். கார்த்திகை, உத்திரம் 3 மாசம். மிருகசீரிடம், சித்திரை 3 நான் 3 சொல்லிட்டு 6 போடுறேன். ஓகே. மிருக சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் 2 மாசம். ஆத்மா என்னைக்கு ஒருத்தர் ஆன்மா வெளியிடுதோ அவங்களுக்கு திருப்தியா செய்யணுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அதில் வந்து தசாபுத்தியை கழிச்சுக்கிட்டு காலம் கழிச்சுக்கிட்டு 1.5 மாசம் போட்டு வளர்க்க போட அது வந்து சிறப்பு இல்லை. குடும்பத்துக்கு வம்சவர்த்தி வராது, எந்த பிரச்சனைக்கும் குடும்பத்தில் இடைஞ்சல் தான் வரும். முன்னோர்களுக்கும் ஆத்மாவுக்கும் என்னைக்கு நம்ம துரோகம் பண்றோமோ அன்ன வரைக்கும் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இருக்கணும். அபிட் இறக்கும் போது நட்சத்திரத்தை இருக்கா, லைவ்ல இருக்கா, அது அந்த மாசம் தான். புரிஞ்சுக்குங்க. அது 4ஆம் மாதமாக இருந்தாலும் சரி, 1ஆம் மாதமாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். 6 மாசம் 3 மாசம் அழைப்பு போட்டாகணும். ஓகேவா? இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே? ரைட். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அடைப்பு போடுறோம். சரி, அடைப்புன்னு சொல்லியாச்சு. அது உள்ளடைப்பா வெளியடைப்பா எப்படி செய்யறது, கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? உள்ளடைப்பு வெளியடைப்பு எப்படி கண்டுபிடிக்க சொல்லுங்க யாராவது. உள்ளடைப்பு அப்படிங்கும் போது அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம் அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் வைங்க, அன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ கோச்சாரத்தில் சனி எங்க இருக்குது? இப்போ சனி இங்க இருக்கா? குரு இங்க இருக்கா? இப்ப அவிட்ட நட்சத்திரம் இங்க இருக்கா? இங்க ராகு இருக்காரா? அதாவது இறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் இறந்தாரோ, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில எந்த நட்சத்திரத்தில் இறந்தாலும் அவங்களுக்கு உள்ளடைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம், அதாவது பாபகரவத்து மேல பயணம் பண்ணா உள்ளடைப்பு. புரியுங்களா? சனி சந்திரன் வந்து இங்க இருந்து டிராவல் பண்ணா சனியை தொடும், சனிக்கு அப்புறம் ராகு தொடும். அதாவது இறந்த அன்னைக்கு சந்திரன் நட்சத்திரம், சனி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் அது பயணம் பண்ணக்கூடிய அடுத்து வந்து
பாவகரமாக இருக்கக்கூடாது. பாவகரமாக இருந்தால் உள்ளடைப்புன்னு அர்த்தம். இதே வந்து இங்கே கார்த்திகை இருந்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு அடுத்து எந்த கிரகத்தை போய் தொடுது? குருவை தொடுது. அது சுபகரகம், அது வெளி அடைப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? உள்ளடைப்புன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆன்மா இருந்தா அந்த உள்ளடைப்பா இருந்தா அந்த வீட்டிலேயே இருக்கும். அந்த ஆன்மா வீட்டிலேயே இருக்கும் அந்த அழைப்பு முடிகிற வரைக்கும். வெளி அடைப்புன்னா அந்த ஆன்மா வந்து அந்த மயானத்துக்கு கொண்டு போகும்போது தலை மாற்றுவாங்கல்ல, வீட்டு வரைக்கும் தலையை பார்த்து திரும்புவாங்கல்ல, அது வரைக்கும் வெளியில் இருக்கும். வெளியில் இருந்துட்டு அப்புறம் 6 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள வரும். புரியுதுங்களா? வெளி அடைப்பு உள்ளடைப்பு. சந்திரன் அடுத்து பாவகரத்து மேல இருந்துச்சுன்னா உள்ளடைப்பு, சுபகரத்து மேல வந்ததுன்னா வெளியடைப்பு. இதுதான் கான்செப்ட். உள்ளடைப்பு வெளியடைப்பு. அடைப்பு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடைப்பு முடிகிற வரைக்கும் அதில் ஒரு திண்ணையும் இதோ போட்டு பரிகாரம், அது அந்த மாலைக்கு படத்துக்கு மாலை போட்டு உலக விளக்கு விளக்கி அவங்க செஞ்சுக்க வேண்டியது. அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு ஆற்றுல விட்டுட்டு வீடை சுத்தம் பண்ணி அன்றைக்கி புண்ணியாசனம் பண்ணிக்க வேண்டியது. வருஷாந்திரம் தேவசம் கொடுத்துட வேண்டியது மறக்காமல். அது குறிப்பிட்டு ஒரு 11 வருஷமோ 16 வருஷம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் தேவசம் கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு நல்லது. அந்த திதி வர்ற அன்னைக்கு செத்தது எந்த திதியாக இருந்தாலும் சரி, அந்த திதி அன்னைக்கு அடுத்த திதி எங்கே போகிறதோ அந்த தேதி பண்ண பண்ண மாறும். திதி தான் நமக்கு முக்கியம். திதிக்கு தேவசம் கொடுத்து அந்த தேவசத்துக்கு அந்த கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்மா வந்து மேலோகத்துக்கு செல்லும். அடைப்பு அப்படிங்கிறதுக்கு மேலோகம் செல்றதுக்கு ஒரு தடை. அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் போல தடை, மேலோகம் செல்றதுக்கு தடை காரணமாக தடை சமைச்ச நட்சத்திரம் சொல்கிறோம். அந்த நம்ம உரிய அந்த அடைப்பை முடித்து உரிய வழிபாடு பண்ணி உரிய பூஜை பண்ணோம்னா அந்த ஆன்மா வந்து மேலோகத்தை சென்று அவங்க வழிபடுவாங்க, நம்ம சிறப்பாக அடையலாம். ஆக எனக்கு இந்த பதிவை தொடர்ந்து நிறைவு செய்து அடுத்த ஒரு பதிவிலே கருத்தரங்கத்தில் வேறொரு சிறந்த பதிவை கொடுத்து உங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் வடிவேல் தாசில்தார் ரிட்டையர் மோகனர் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த வாருங்கள் வளர்வோம் ஜோதிட நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது கடல் தண்ணி இல்லாத பட்சத்தில் உப்பு அதிகம் போட்டுக்கிட்டேன், கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஐயரை கொண்டு வந்து புண்ணியாசனம் பண்ணிட்டு இந்த சாமிக்கு அப்புறம் மத்தியானமா படையல் போட்டு தவசம் போட்டு காக்காய்க்கு சாதம் வச்சு நேரம் பண்ணிக்கணும். சரிங்களா? மிக அற்புதமாக மிக சிறப்பாக பவனூர் சேர்ந்த வடிவேல் ஐயா அவர்கள் நமக்கு தனுகாஷ்டமி, விவாக சக்கரம் என்கின்ற ரொம்ப எளிமையாக சட்டுன்னு நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி அவர் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு சொன்னார். இப்போ இது வந்து பார்த்தோம்னா இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப பயனாக இருக்கும், ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிகமான பயனாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப சட்டுன்னு சொன்னாங்க. இதில் வந்து நம்ம உப்படமூல ஐயா வந்து அவருடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணாங்க. அவங்க வந்து இது அது அவங்கவுங்களுக்கு இது சாட்டிஃபிக்ஸ்னால் அது செய்யுங்க. அது வந்து நம்ம வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குன்னா ஐயா ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தோடு சொல்லும் போது பார்த்தா ஜோதி இடத்துல ஒவ்வொன்றும் தினசரி ஒன்று தோன்றிகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் ஆமாம், அணுவுக்கு அணுவாய் அணுவுக்கு அப்பாலாய், புரியுதுங்களா? அது மாதிரி வந்து தினசரி இதில் ஒரு விஷயங்கள் புதுமையாக பிறந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் தான் கேள்விப்படுறேன். ஐயா சொல்லி நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. அதனால தான் அவர்கிட்ட ஐயாட்ட மூல நூல்கள் இதெல்லாம் கேட்டேன். பாவகம்ங்கிறது எல்லாம் நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தனை சித்தர்களும் முனிவர்களும் 9 கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் எல்லா பிராமின்ஸ் வீட்லேயும் சரி மற்ற எல்லா கம்யூனிட்டிலையும் சரி ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் 2 மாதம் 1 மாதங்கிறத ஒரு 5 நாள் 10 நாள் எச்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அதை, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஒரு ஆசையை நிறைவேறல அதனால அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஏக்கர் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது தேவகணம் அசுரகணம் அப்படிம்பாங்க. திண்ணைங்கிறது வந்து தேவகணம், அடப்புங்கிறது அசுரகணம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அடப்புங்கிற அசுரகணங்கிறத வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இழந்த முள். சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே வந்து இழந்த மரத்துக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்களாமா. எப்படிங்க? சித்தர்கள் எங்கே இழந்த மரம் இருக்கோ அங்கே சித்தர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த சித்தர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் அந்த இழந்த முள்ளை அடைக்கிறோம். எப்படிங்க?
சித்தர்கள் மாரி எதாவது நடக்க போகுதா? அந்த இழந்த முள்ள வச்சு அடைக்கிற காரணம் என்ன அப்படின்னா, சித்தர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க. நம்மளுடைய சித்தர்கள்லாம் நமக்கு துணையா இருப்பாங்க. அதனால நமக்கு வந்து இப்ப ஒண்ணுமில்ல, திருநெல்வேலி இருக்கு. திருநெல்வேலியில போறோம். அங்க போய் நெல்லையப்பரை வழிபாடு பண்றோம், செய்றோம். ஒரு சித்தருங்கிறதுக்காக சொல்ல வரேன். நம்ம கரூர்காரையே சொல்ல வரேன். அந்த சித்தரை போய் என்ன பண்றாரு, உள்ள போய் சாமி தரிசனம் பண்ண போறாரு. அப்ப காந்திமதி, நெல்லையப்பா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஏதோ ஒரு இதுல அவங்க ஒரு ஆனந்த நிலையில இருக்காங்க. அப்ப கரூரார் வந்து, "ஏய் நெல்லையப்பா, நெல்லையப்பா" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுவாமி வந்து அந்த நிலையில இருக்கனால அவங்க வந்து இத கரூரார கூப்பிட்டத அவங்க இது பண்ணிக்கல. உடனே ஒரு கோயிலுக்கு ஒரு பக்தன் வந்திருக்கேன், நீங்க இது கூட பார்க்காம நீ கோயில் வச்சுக்க, இங்க உள்ள சாமி இல்ல. அதனால இந்த சாமி இல்லாத இடத்துல எருக்கல, புத்து, இதான் முள்ளா முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் கோயில் பூரா நெல்லையப்பர் கோயில் பூராமே முள்ளு கில்லு அது இது எல்லாம் பயங்கரமா முளைச்சு இதா கிடக்கு. அப்ப இவரு போன உடனே அப்பா அம்பாளும் சுவாமியும் சேர்ந்து காட்சி கொடுத்து, ஏப்பா நான் ஒரு இதுல இருந்தேன், நீ இப்படி பண்ணலாமாப்பான்னு சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து சுவாமி காட்சி கொடுக்குறாரு. எங்கன்னா பாபநாசத்துல காட்சி கொடுக்குறாரு. அதனாலதான் பாபநாசமான இடம் அது. எப்படிங்க? ஆமா, இறைவனுக்கே உள்ள பாபம் வந்து நாசமான இடம் அது. அதனால அந்த இடத்துல போய் அங்க இதானனால பார்த்தோம்னா, அதனாலதான் வந்து அந்த இறைவனே கட்டுப்படக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா சித்தர்கள். எங்கேயுமே சித்தர் உள்ள கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும், சிறப்பா இருக்கும், பிரசித்தியா இருக்கும், அந்த அனுகிரகங்கள் நிறையா இருக்கும். அதனால தான் அந்த இலந்த முள்ளை வச்சு நம்ம வந்து அடைக்கிறோம். அந்த அவையப்பட்ட சித்தர்கள்லாம் இலந்தையில போய் உட்காந்துருப்பாங்க. இலந்த மரத்துக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இலந்த வச்சு நிறைய பேர் நிறையா இது செய்வாங்க. தன்னை ஒரு இதை இப்போ பயன்படுத்திக்கிறது, வசியப்படுத்திக்கிறது, செயல்படுத்திக்கிறது. இலந்தை இருந்துச்சு அப்படின்னா அதில் சில சில அமைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கும். சித்திர அனுகிரகம் ராங்கா பண்ணோம்னா ஒன்றுமே கிடைக்காது. அப்போ பார்த்தா பெருசாக அப்படியே புகை மாதிரி பெருசாக எலும்பும், அப்புறம் டப்புன்னு வரலாம் உட்காந்துங்க, அப்படியே ஒன்றும் தெரியாது. செய்கிற விஷயத்தை கேட்டால் நல்லபடியாக இலந்தைக்கு அவ்வளோ பெரிய விசேஷம். அதனால தான் அந்த அடப்புக்கு அதை வச்சு அடைக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒரு அமைப்புகள் இருக்குது, ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்தா ஐயா வந்து இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செயலையும் விளக்கத்தையும் கொடுத்தாரு. ஐயாவுக்கு மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.